பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அவன் தேவனுடைய சித்தம் செய்யலை. அதனால தான் கர்த்தருடைய ஆவி அதனால தான் அவனை என்ன செய்ய கர்த்தருடைய ஆவி பொல்லாத ஆவியை அவன் மேலே விட்டுட்டார். 2வது அவன் தீமைக்காக அவன் தீமை செய்ய நினச்சான். அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு. லூக்கா 12:42 எஜமானோட சித்தத்தை அறிந்தும் சித்தப்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அதாவது தேவ சித்தம் செய்யாதவனுக்கு என்ன தான் அநேக அடிகள். எப்போவுமே அவர் தான் நம்மளுடைய எஜமான். அவரோட சித்தத்தை நம்ம அறிஞ்சு அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், அதன்படி செய்யணும். இல்லைன்னா நம்மளுக்கு எத்தனை அடிகள், அநேக அடிகள். சவுல் ராஜாவுக்கு அநேக அடிகள் கிடைத்தது. உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் சவுல் ராஜா அநேக அடிகள் கிடைத்தது. 1 சாமுவேல் 16:1 நான் புறக்கிழைத்து தள்ளின சவுல். 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். 2வது அடி. 1 சாமுவேல் 28:15 தேவன் என்னை கைவிட்டார் அவன் சொல்கிறான். அது 3வது அடியாக இருக்குது. அது மாதிரி 28:14 கர்த்தர் சவுலை விட்டு விலகி சத்ருவாய் மாறினார். தேவ ஆவியை அவன் எடுத்தும் கர்த்தர் விலகியும் கைவிட்டும் சத்ருவாய் மாறியும் சவுலுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வரத்தை எடுக்கவில்லை. அந்த வரம் மட்டும் அவனுக்கு எடுக்கலை. ஆனால் என்ன செய்யறது, அவனை சத்ருவாகவே மாறிட்டார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.